இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஷின் ஹீரோயின்காக ஒரு பேக் வாங்கி வச்சிருந்தான்ல, அதை ஹீரோ பாக்குறான். இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ அப்படி பேக பார்த்துட்டு கார் பக்கத்துல வர, அதுக்குள்ள ஷின்னோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் குறுக்கால வந்துடுறான். அந்த பேக்கை ஹீரோ நல்ல வேலையா சரியா பாக்கல. இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கிட்ட அந்த பையன் கேட்க, காரை சரியா முடியலாதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஷின் வந்துடுறான். அவனுக்கு நான் ஒரே பதட்டம், மாட்டிப்போமோன்னு. என்னாச்சு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேட்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷின் அவன் கவனத்தை மாத்துறதுக்காக கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோவால ஹீரோயினுக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவனும் போய் சொல்றான். அப்பதான் ஷின்னும் நம்ம எடிட்டரும் உள்ளதா இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினை சொல்ல, அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது ஹீரோ நடிக்கிறான். இப்ப அப்படி ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் ஷின் அசிஸ்டன்ட் பண்ணிக்கிட்ட, இந்த பேகை நீயே உன் வீட்டுல மறைச்சு வச்சுக்கோ, இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப திரும்ப ஹீரோயின் வேலையை முடிக்க ஹீரோ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து காரை நிறுத்தையுமே ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தால அந்த மேகசின்ல உள்ள ஏதோ ஒரு பையன் அவனை நல்லா பேர் சொல்லி எல்லாம் கேஷுவலா பேசுறா. ஹீரோவை இது வரைக்கும் சார் சார் தான் கூப்பிட்டுருப்பா. அவன் அதை பார்த்து பொறாமப்பட்டு அவனெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற, என்னையும் பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். முதல்ல அவ சார் சார்னு கூப்பிட்டே பழகிருச்சுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறா. அவனுக்குலாம் அப்படியே சந்தோஷத்துல அதிர்ச்சி தாங்கல, அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவனும் பேர் சொல்லி கூப்பிட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்புறா. அப்புறம் மெசேஜ்லயும் குட் நைட்லாம் சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. ஹீரோயினுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் தாங்கல, பெட்ல கடந்து உருண்டுகிட்டு இருக்கா. அப்போ ஸ்டாப் அப்படின்னு ஹீரோவோட வயசு என்னடான்னு பார்த்தா இமேஜினேஷன் ஹீரோ தான். என்ன ரொம்ப நாளா நீங்க வரல அப்படின்னு கேட்க, அவன் ஒண்ணு என்ன உனக்கு வீடு வாங்குற ஆசைலாம் போச்சா, லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த ஆசையும் இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம கங்க ஆபீஸ் லீவ் போட்டாரு. சீஃப் கொஞ்சம் வருத்தப்படுறாரு, நேத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட போய் பார்த்து பேசியிருக்கான், அவ என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, சீனியரும் நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும், அதனால கொஞ்சம் அவனுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம சீஃப் ஒண்ணு எனக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு நாளா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, டக்குனு ஹீரோவோட வயசு கொடுத்துட்டு போங்க எப்ப வேணாலும் நான் ஓகே பண்றேன்னு சொல்றான். இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல, நான் வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கேன்னு சீஃப் சமாளிக்க, ஹீரோ ஒண்ணு எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எப்ப ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அப்படி ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்திருக்கா, ஏதோ ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ டேட் எல்லாம் செட் பண்றதுக்கு. அப்ப அவன் வெளியில நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல வேலை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, சரி பரவாயில்ல எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போலாமா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கேட்க, இல்ல இல்ல இன்னையில இருந்து நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு சர்வே எடுக்க போலான்னு பாக்குறேன், நீங்க தான் உங்க யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தீங்கல்ல நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தங்கி இருக்கிற இடம் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் போய் சர்வே எடுக்கணும், அந்த வீட்டோட வேல்யூ எல்லாம் என்ன இருக்குன்னு கணிக்க பழகணும் அப்படின்லாம் சொல்லி அதனாலதான் அப்படின்னு சொல்றா. பரவாயில்லையே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவனும் பாராட்டிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா போலாம், நானே இங்க இருக்கும்போது என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்து என்ன கத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி லஞ்ச் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரியல் எஸ்டேட் பத்தி இப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பரவாயில்லையே நீ நிறைய படிச்சிருக்க போலே அப்படின்னு அவளை பாராட்டுறான். அப்புறம் அப்படி நமக்கு அங்க காட்டுறாங்க, அவர் சோகமா வீட்டுல சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவங்க அம்மா வந்து ஒரு கோட்டை காமிச்சு, இந்த கோட்டை பாடுறா எப்படி இருக்கு, எப்படியும் அவரோட ஃபேமிலியை போய் பார்க்கணும்ல, அப்ப இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அவரோட அம்மாலாம் இவர் மேலதான் கோவப்படுறாங்க, இவர் தான் ஏதோ பண்ணிருப்பாரு, இவர் மேலதான் மிஸ்டேக் இருக்கும், ஏதாவது அஃபேர்லாம் வச்சிருக்கேன்னு வேற கேக்குறாங்க. இவர் இருந்த கஷ்டத்துல ஆமா நான் தான் அவளை ஏமாத்திட்டு இருக்கேன்னு ரூம்ல போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அப்படியே ஆபீஸ்ல நம்ம ஹீரோ கேபினை விட்டு வெளியில வர, ஹீரோயின் வேகமா வந்து இதாங்க நீங்க கேட்ட மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிடுறா. அங்க வேற எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. சீஃபும் ஹீரோயினை திட்ட வர, ஹீரோ ஒண்ணு ஸ்டாப் நான் தான் அவளை பேரை சொல்லி கூப்பிட சொன்னேன், அப்பதான் பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தா போகும், நல்லா வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல, சீனியர் ஏன் ஹீரோயின் மட்டும் அப்படி கூப்பிடணும்னு கேட்கும்போது, நீங்களும் எல்லாருமே என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறான். இப்ப இந்த எடிட்டிங் டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு வாலண்டியர் ஒர்க்குக்கு போறாங்களாம், அதோட அதை பத்தி மேகசின்லாம் போடணும், 2 நாள் வாலண்டியர் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, 2 நாள் நம்ம ஹீரோயினை பார்க்காம எப்படி இருக்க போறோம்னு. 2 நாளா அப்படின்னு கேட்க, நம்ம சீஃப் ஒண்ணு நம்ம மேகசினுக்கு புது ஆர்டிக்கல் எழுதணும்ல, இதெல்லாம் பண்ணணும், நீயும் வேணா வாயா அப்படின்னு சீஃப் ஹீரோவோட பேரை சொல்றாரு. அப்புறம் ஹீரோவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, நல்லது அப்படின்னு சீனியரும் ஹீரோவோட பேரை சொல்றாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்பதான் இன்னொரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோயின் அங்க போலையாம், யாரோ ஒருத்தரை இன்டர்வியூ பண்ண போகணுமா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கு, ஏன்னா அவ வரான்னு சொல்லி தான் அவனும் வந்திருப்பான். அப்புறம் தான் அச்சச்சோ நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், எனக்கும் ஒருத்தர் கூட மீட்டிங் இருக்கு, நாளைக்கு என்னாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்றான். சீஃப் இருந்துட்டு அங்க உள்ள ஓனரை பார்த்து பேசி அந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஜேசன் அப்படின்னு சீஃப் மறுபடியும் ஹீரோட பேரை சொல்றாரு. அப்புறம்
அப்புறம் வரிசையா ஒருத்தரா சீஃப் சொல்றது கரெக்ட்னு சொல்றதுக்கு சீனியரும் ஆமா சோய் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ல, மத்த 2 அசிஸ்டன்ட் பொண்ணுங்களும் அதே மாதிரி சொல்ல, சீஃபுக்கு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. அப்படியே காதே வலிக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ கிட்ட. இனிமே யாரையும் பேர் சொல்லி கூப்பிட வேணாம், எல்லாரும் என்ன சீஃப்னு கூப்பிடுறதே போதும், இப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கீழே உள்ளவங்க அவரை பேர் சொல்லி கூப்பிடும் போது எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கோன்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதான். அது அவருக்கு பிடிக்கலையா. இப்ப அப்படி மீட்டிங் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா லைப்ரரிக்கு போய் பேசுறாங்க. ரேக்குக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்னுட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்களை தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நானே பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு சர்வே போலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் ஒன்று சர்வேலாம் போவானா, நம்ம டேட்டுக்கு போகலாம், உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. என்ன அப்டேட்னா, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் படம் பார்த்துருப்பான், அதனால படத்துக்கு போய் அவனை அப்டேட் பண்றாங்களாமா. அவன் கடைசியா பார்த்த படத்துல சின்ன பையனா வந்தவனுக்கு இப்ப குழந்தைய பிறந்துச்சான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சிரிக்கிறான். இப்ப அப்படி படத்துக்கும் போயிட்டாங்க. பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கப்பல்ஸ்க்குலாம் தனியா பாப்கார்ன் செட் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் படம் முடிஞ்சவொடனே சரக்கடிக்க போலாமான்னு கேக்குறா. அவனும் என் வீட்டுக்கு போலாமான்னு கேட்க அவ ஒரு மாதிரி பாக்குறா. சாச்சா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நிறைய பர்னிச்சர் திங்ஸ் எல்லாம் உனக்காக வாங்கி போட்டிருக்கு, ஆனா நீ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைல்ல அதனால அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் சரி பாத்ரூம் போயிட்டு வரேன் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறா. ஹீரோவும் சீட்டை பார்த்து உட்காரான். கரெக்டா அப்ப யாரோ வந்து உட்கார்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சீனியர் ஹீரோவை பார்க்க ஹீரோ சீனியரை பார்க்க 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கரெக்டா அதே நேரம் ஹீரோயின் உள்ள வரா. நல்ல வேலை ஹீரோ சிக்னல் கொடுத்து அவளை பார்க்க வச்சிடறான். டக்குன்னு அவளை அங்க இருந்து ஓடிடுறா. அப்போ நம்ம சீனியர் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட போன் பேசுற மாதிரி நடிச்சுட்டு ஹீரோயின் சலூன்ல மாட்டிக்கிட்டாலாம், பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாலாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு வெளியில வெயிட் பண்ணி சீனியர் கிளம்புறாங்க. அவங்க போனது உள்ளவா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அப்புறம் சீனியர் வெளியில வந்து இன்னைக்கு நீ இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தியேட்டர் ஹாலோட ரூம் கதவை சாத்துறாங்க. பார்த்தா கதவுக்கு பின்னாடிதான் ஹீரோயின் நின்றுருக்கா. சீனியர் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவ சீனியர் கிட்ட அவ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தால அவ கூட படம் பார்க்க வந்ததா சொல்ல, சீனியர் எனக்கு எதுவும் வேலை இல்லை சும்மா தான் இருந்தேன் அதனால தான் படம் பார்க்க வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி நான் உள்ள போறேன்னு ஹீரோயின் உள்ள போக பாக்குறா. போகாத உள்ள நம்ம பாஸ் இருக்காரு, நம்ம போய் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது அவளையும் கூட்டு சேர்ந்து போலாம் அப்படின்றாங்க. இல்ல ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் வரல அப்படின்னு சொல்ல, சரி வா அப்போ நம்ம போலாம் அப்படின்னு அங்க இருந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள இருந்துட்டு அவ வருவாளான்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அவகிட்ட இந்த மெசேஜ் தான் வருது, நான் சீனியர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க, ரொம்ப சாரி அப்படின்னு. இவனுக்கு சீனியர் மேல செம்ம கட்டுப்பாகுது. சீனியர் 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படி சீனியரையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் சீனியர் கிட்ட எதுக்காக நீங்க தனியா வந்தீங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏன் வரலன்னு கேட்க, அப்பதான் ஹீரோயின் கிட்ட சீனியர் பிரேக்கப் ஆன விஷயத்த சொல்றாங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னான், அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், உனக்கே தெரியும்ல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ்றதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. என்னை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கங்க நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து போன் எடுக்கும்போது ஒரு சிகரெட் டப்பா வெளியில வந்து விழுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீங்க தான் சிகரெட் அடிக்கிறத விட்டுட்டீங்களே, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்காதுல்ல, இதெல்லாம் வேணாம் விட்டுருங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா வீட்டுல சீனியர் மேல சம கடுப்புல இருக்கான். அப்ப ஹீரோயின் போன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டதான் சொல்றா. நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம், நான் வந்து டிராப் பண்ணிருப்பேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபா வந்துட்டேன்னு சொல்ல, சரி நீ போய் தூங்கு, டயர்டா இருப்ப, நாளைக்கு தான் எல்லாரும் வாலண்டியர் ஒர்க்குக்கு போயிருவாங்கல்ல, நம்ம சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அச்சோ இல்ல நாளைக்கு நான் இன்டர்வியூ பண்ண வேண்டியதா இருந்துச்சுல, அவர் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு, அதனால நானும் வாலண்டியர் ஒர்க் போறேன்னு சொல்றா. ஐயோ நம்மள ஒழுங்கா லவ் பண்ண விட மாட்டாங்களேன்னு அவனுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. சரின்னு அவளை தூங்க சொல்லிட்டு நம்மளும் போவோமா சீஃப்க்கு போன் பண்ணி சொல்லுவோமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் சேச்சே நம்ம ஒரு பாஸ், நம்ம அப்பெல்லாம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு மனசை தேத்திக்கிட்டான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம சீஃபும் மத்த 4 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. கங்கு ஹீரோவும் மட்டும் வரல வாலண்டியர் ஒர்க்குக்கு. சீஃபுக்குன்னா ரொம்ப கொண்டாட்டம் தாங்கல. இன்னைக்கு ஹீரோ முகத்துல முடிக்க வேண்டியது இல்லைல்ல, அவன் தான் வரலையே, அதனால செம்ம சந்தோஷத்துல இருக்க. கரெக்டா ஒரு கார் வருது, இது நம்ம பாஸ் கார் மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்க கரெக்டா அவன் தான் ஹீரோ தான் வந்திருக்கான். அப்படியே அவன் வந்தோடனே சீஃப் பல்ட்டி அடிச்சிட்டாரு, நான் இன்னைக்கு உங்களை மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் முன்னாடி போக ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி என்னாச்சு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் உன்னை மிஸ் பண்ண அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம சீனியர் டக்குன்னு திரும்ப 2 பேரும் மாட்டாம ஜஸ்ட்ல தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் எப்பவும் திட்டுற மாதிரி உங்ககிட்ட எனக்கு இதுதான் பிடிக்க மாட்டேங்குது, நீங்க வாலண்டியர் ஒர்க்குக்கு வந்திருக்கும் போது ஒர்க்கை பத்தி எதுக்கு பேசணும், ஒரு டைம்ல ஒரு வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நம்ம சீனியர் உடனே ஹீரோயின் கிட்ட வேகமா வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்க, திருப்பி பேசு, அப்பதான் இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே இந்த இடத்துல
இடத்த தான் சுத்தி காட்டுறாங்க. அது வந்து பழைய காலத்து பில்டிங், 1700 கட்டியிருக்காங்க. அந்த காலத்து கொரியாவை ஜோசன் சொல்லுவாங்க, அப்ப கட்டினதுதான். அப்படியே அந்த பழமையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த சுவர், பில்டிங்கு, அப்புறம் அங்க இருக்கிற குட்டை எல்லாமே அப்படியே பழைய காலத்து மாதிரி இருக்கு. அங்க நிறைய பானை அடுக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த சோயா சாஸ் எல்லாம் பண்றதான் பழங்காலத்து முறையில பண்ணுவாங்களாம். இந்த பில்டிங் எவ்வளவு பழசோ அவ்வளவு பழசுன்னு சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது 300 வருஷமா அதை ஊற வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க போல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோயினை ரசிச்சிட்டு இருக்க. அப்ப டக்குனு சீனியரோட தலை இங்கிட்டு திரும்புது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோயினை முறைக்கிற மாதிரி ரியாக்ஷனை மாத்திட்டான். நம்ம சீனியர்களா கடுப்பாகுது ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கானேன்னு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல நம்ம சின்ன அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம கங்கு 3 பேரும் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்கு வாலண்டியர் ஒர்க்குக்கு போகல, அதான் இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டும் அவர் கவலையா இருப்பாருன்னு நினைச்சா அவர் இருந்துட்டு வேலை நேரத்துல மத்த விஷயங்களை பேசக்கூடாது, நான் எப்படி கவலையில இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்ப எப்படி வாலண்டியர் ஒர்க் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. நம்ம சீஃபும் ஹீரோயினும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் ரெண்டு பேரா டீம் பிரிச்சு விட்டு வேலையை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நான் ஹீரோ கூட டீம் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றா. மத்தவங்க யாரும் ஹீரோ கூட டீம் சேர மாட்டாங்கன்றனால அவரும் ஓகேன்னு சொல்ல, அப்ப எல்லாரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டீம் சொல்ல, நம்ம ஹீரோன்னு எதுக்கு நான் அவ கூட டீம் பண்ணணும், சரி பரவாயில்ல வேலை விஷயமேன்றதுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம சீனியர் ஒண்ணு இல்ல முடியாது, நான் தான் ஹீரோயின் கூட டீமா இருப்பேன், நானும் அவள் தான் ஒன்னா வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஹீரோயின் நல்லது பண்றதா நினைச்சு பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் சீனியரும் தரையை தொடச்சிட்டு இருக்கும்போது சீனியர் இருந்துட்டு நான் உனக்காக தான் இதை பண்ணேன், நீ மட்டும் இப்ப ஹீரோ கூட இருந்த ரொம்ப திட்டிகிட்டே இருந்திருப்பாரு, நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த பெரிய பெரிய பான்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வேலை பார்க்கறத பாக்குறான். துடைக்கிறப்ப கூட இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு ஆன்னு பாத்துட்டு இருக்கான். சீஃபும் ஹீரோவும் தான் ஒரு டீம்ல இருக்காங்க. சீஃப் உடனே ஹீரோவை கூப்பிட்டு அந்த பானையை இறக்கி வைக்க சொல்ல அவனும் வேக வேகமா இழுக்கிறான். இப்பெல்லாம் இழுக்க கூடாது, மெதுவா பொறுமையா அந்த பக்கமும் இந்த பக்கம் பிடிச்சு இறக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டே இறக்கும்போது அவர் முதுகு பிடிச்சிக்குது. அப்புறம் என்ன அவர் பாட்டுக்கு மல்லாக்கப்படுத்திட்டு ஹீரோ கிட்ட அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படி நம்ம கங்க காட்டுறாங்க. கங்கு ஷின்னு அசிஸ்டன்ட் பண்ண எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருக்காங்க. அப்போ கங்கோட பவுல்ல இருந்த ஸ்பூனு உள்ள விழுந்துச்சு. ரொம்ப சூடா இருக்கிறதுக்குள்ள அப்படியே கையை விட்டு ஸ்பூன் எடுக்கிறாரு. இவங்க 2 பேரும் பாக்குறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு சுடலையான்னு கேட்க என் கை சுடதான் செய்யுது, ஆனா என்னோட கியூட்டி பைய கரம் பிடிக்காத கை சுட்டான சுடலான இந்த வழி எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி தெரியாம அந்த சூப்பு அவரோட மடியிலே கொட்டிடுது. செம்ம சூடு, என் கியூட்டி பையே இல்ல, இது சுட்டான சுடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன தொடக்கலான்னு வரான். அப்ப அவரு இருக்கட்டும், எனக்கு இந்த சூட்டோட வலி பெருசா தெரியறதுனால என்னோட கியூட்டி பைய பிரிஞ்ச வலி ஒரு நிமிஷம் காணாம போகுது, அதுவே எனக்கு போதுன்றாரு. இப்ப அப்படி திரும்ப ஹீரோ கிட்ட வந்தா ஏதோ பொருள் வாங்கணும் சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு தான் பெண்டு உடஞ்சு போச்சுல்ல. ஹீரோ ஒண்ணு இந்த நிலைமையில நீங்க எப்படி போவீங்க, நானும் ஹீரோயினும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சீனியர் ஒண்ணு அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துட்டு போறாங்க. இப்ப சூப்பர் மார்க்கெட்ல அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்காக ஹீரோயின் கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறீங்க, அவ என்னதான் பண்ணா, அவ தப்பு பண்றதெல்லாம் மூஞ்சுக்கு நேரம் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல கூட இவளை யாரும் இப்படி கஷ்டப்படுத்தலன்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே அவளை நான் காதலிச்சிட்டு இருக்கேன் லூசு அப்படின்றான். ஆனா வேற எதுவும் சொல்லாம நீ சொல்றது எனக்கு புரியுது, இனிமே கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி சின்ன அசிஸ்டன்ட் பண்ணி நம்ம கங்க 3 பேரும் அங்க ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு அந்த வாலண்டியர் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ பாதம் மாதிரி போயிட்டாங்க போல. ஷின்னும் ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணி தான் போனேன், ஆனா பாதம் மாறி இருக்குன்னு சொல்ல நம்ம கங்கு ஒண்ணு இது எப்படி போய்கிட்டு இருக்கு, நான் மட்டும் அன்னைக்கு அவ சீட் பண்றதை பார்க்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல எனக்கு சீக்கிரமாவே குழுக்கல்ல வீடு விழுந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல நான் கிரிப்டோ கரன்சியில காசு இழக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஷின்னுக்கும் அசிஸ்டன்ட் பண்ணுக்கும் என்ன பண்றதே தெரியல, ஏதாவது சொன்னாலும் என்ன கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஒரு ஏரி பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் நிறுத்துங்கன்னு கத்துறாரு. காரை நிறுத்தினா இறங்கி ஓட்ட முடிக்கிறாரு. இவங்களுக்குலாம் ஒரே பயம் எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவாருன்னு பின்னாடியே போய் வேகமா ஷின்னு அவரை பிடிச்சி இந்த உலகத்துல அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காளா, அதுக்காக நீங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணுமான்னு கேட்டுட்டு இருக்க, என்ன விடுன்னு சொல்றாரு. என்னடா பார்த்தா அவருக்கு பாத்ரூம் வந்திருக்கு, பாத்ரூம் போறதுக்காக தான் இறங்கி ஓடி வந்திருக்காரு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ண. இப்ப திரும்ப அப்படியே அந்த வாலண்டியர் ஒர்க் நடக்கிற இடத்துக்கும் போயிட்டாங்க. அப்போ ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் வர, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு அசிஸ்டன்ட் பண்ணு கையில இருக்கிற பேக வாங்குறா. அப்ப அவன் இவன் நமக்கு ரூட் விடுறான்னு தப்பா நினைச்சுக்கிறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சாக்லேட்டை கையில கொடுத்துட்டு போயிருப்பாள். அதனால நம்ம கங்கு சீஃபை பார்த்ததுதான் வேகமா போய் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுறாரு. இப்ப சின்ன ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரா. இது அப்பதான் நாங்க சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா
நல்லா இருந்துச்சு, நீயும் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு வீடு வாங்குறதுக்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி பேசுறா. அப்ப ஷின் இருந்துட்டு இன்னும் அப்ப நீ டேட்டிங் எல்லாம் போறத ஹோல்ல தான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல பையன் கிடைச்சா கண்டிப்பா நான் டேட்டிங் பண்ணுவேன்னு சொல்றா. இது ஷின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மேபி நமக்கு சான்ஸ் கிடைக்கலான்ற மாதிரி. அப்புறம் அப்படி ஹீரோவும் சீனியரும் சூப்பர் மார்க்கெட் போனாங்கல்ல, வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போக நான் ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயின் வரா. ஆனா அவன் இருந்துட்டு இல்ல பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது சீனியர் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு போறான். அப்புறம் சீனியர் ஹீரோயின் கிட்ட நான் அவரை வார்ன் பண்ணிருக்கேன் உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு, நான் மட்டும் தானே உனக்காக இருக்கேன், நான் தானே பேச முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ கிட்ட நம்ம சீனியருக்கு மட்டுமாவது சொல்லுவோம், இதுக்கப்புறம் அவங்களா கண்டுபிடிச்சாலும் அவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சுப்பாங்க, அவங்க என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனும் சரி அவங்ககிட்ட மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எல்லாரும் சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் சீனியரும் டேபிள் தொடச்சிட்டு இருக்கும்போது சீனியர் சோசியல் மீடியால ஒரு போட்டோவை பாக்குறாங்க. இவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணோட போட்டோ எடுத்திருக்காரு. சீனியருக்குலாம் செம்ம காண்டாகுது. அவன் அப்ப இது நாள் வரைக்கும் என்ன சீட் பண்ணிட்டு இருந்தானா, பிரேக்கப் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட புடிச்சான் அப்படி இப்படின்னு கத்த. சீஃபும் நீ தானே பிரேக்கப் பண்ணன்னு சொன்னா, அதுக்காக 2 நாள்ல அடுத்த பொண்ணை பாப்பானா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் குன்னுருவேன், யாரையாவது கப்பலா பார்த்தா கூட எனக்கு வர ஆத்திரத்துக்கு குன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் திரு திருன்னு முழிக்கிறா. அப்ப நம்ம சொன்னோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அப்படியே தனியா போய் ஹீரோக்கு போன் பண்ணி நம்ம சீனியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம், அவங்களுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு, அவங்க செம்ம கான்ல இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஹீரோ பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கான். அவன் கையில போன் இல்ல. அப்ப யாரா போன் அட்டன் பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. யாருன்னு கேட்கும் போதே போன் கட் ஆயிருது. திரும்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவளும் யோசிக்கிறா யாரா இருக்கும் அப்படின்னு. ஹீரோ அந்த பக்கமா நிக்கிறான். பக்கத்துலதான் ஷின் இருக்கான். அப்ப ஷின்னும் கிடையாது. போன் பேசும்போது பின்னால கங்கு வாய்ஸும் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு வாய்ஸும் கேட்டுச்சு. அப்ப அவங்களும் கிடையாது. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுங்களா இருந்தா நல்லா இருக்கும், சீனியரா இருந்தா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சீனியர் அவளை பார்த்துட்டு வா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கோமா தனியா கூட்டிட்டு போறாங்க. இவளும் பயந்துகிட்டே தான் போறா. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட இதை எப்படி மறைக்கணும்னு நினைச்ச, உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், நான் உனக்குலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவளும் தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. சொல்லிடலாம்னா எப்போ, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல, எதுக்காக நீ என் ரூம்ல வந்து மாறி போன அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கல்ல, அவ ஹீரோயின் கிட்ட வந்து அவ ரூம்ல தங்க சொல்லி கேட்டிருப்பா போல. அதனால சீனியர் கூட தங்கலாம்னு நினைச்சவ அங்க தங்க முடிவு பண்ணிருக்கா. ஷப்பா நம்ம விஷயம் தெரியலன்னு கொஞ்சம் ஆறுதல் ஆகுறா. அப்ப இந்த விஷயத்த தச்சலா ஹீரோ பாக்குறான். ஆனா அவன் பக்கத்துல போல ஹீரோயினே இதை பாத்துப்பான்னு நினைச்சிட்டு நிக்கிறான். ஆனா சீனியர் ரொம்ப திட்டுறாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், அதை எப்படி நான் ஒத்துப்பேன் நீ நினைச்ச, நீ இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வேகமா வந்து நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க யார் நான் அவளை டேட் பண்றதை தடுக்கிறதுக்குன்னு கத்திடுறான். ஹீரோயின் அமைதியாக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. சீனியரும் முழிக்கிறாங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி. ஆனா ஹீரோ இன்னும் விடாம நீங்க எதுக்கு அவளை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க, நீங்க இவளுக்காக சந்தோஷம் பண்ணும், ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்கன்னு கத்தி விடுறான். இவங்க ஒண்ணு கோமா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படி சீனியர் கால் மேல கால் போட்டு உட்கார 2 பேரும் அக்யூஸ்ட் மாதிரி முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ மூஞ்செல்லாம் பார்க்க முடியல, அப்படி பாவமா மூஞ்ச தொங்க போட்டு நின்னுட்டு இருக்கான். சீனியர் சிரிக்கிறாங்க. நீங்க அவகிட்ட நல்லா நடந்துக்கணும்னு சொல்லி அவங்கள திட்டினா ஏற்கனவே நீங்க நல்லா தான் நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க அவளை திட்டிடக்கூடாதுன்னு 2 பேரையும் நான் பிரிச்சு வச்சா நீங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டம் பண்ணி சிரிக்கிறாங்க. கோவத்துல சிரிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சாரி கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஹீரோவும் இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் எப்படியாவது சீனியரை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி எல்லாரும் ஒன்னும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில உட்காந்து சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு இப்ப உள்ள உட்காந்து ஸ்நாக்ஸ் சரக்குன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இன்னும் அங்க இருந்து கிளம்பாததை பார்த்து சீஃப் என்ன இன்னும் ஹீரோ போகாம இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம சீனியர் இருந்துட்டு யாரும் யாரை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக கண்காணிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் இவங்க யாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயம். அப்புறம் சீஃப் ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்ல போன்ல சாட் ரூம்ல அனானிமஸா ஒருத்தங்களை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு நீங்க தான் பெஸ்ட், எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, ஸ்டாப்னு சொல்றது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படிலாம் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சீனியர் இருந்துட்டு அவங்களோட ஐடியா அனானிமஸ் போடாம கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அனுப்புறாங்க. எல்லாரும் சொல்றாங்க நீங்க என்ன அனானிமஸ் போடல அப்படின்னு சொல்லி அச்சோ எனக்கு தெரியாதுன்றாங்க. அப்புறம் சின்ன ஆமா எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானே ரொம்ப மோசமான பொண்ணு, அதை சொல்லலாம்னு எனக்கு தோணுது, சொல்லவா சார் அப்படின்னு கேட்க அவன் ஒண்ணு இல்ல ரியல் எஸ்டேட்ல எனக்கு ஒரு பெரிய வீடு சேலா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அப்படி ஹீரோயினை உட்கார வச்சிருக்காங்க. அவளுக்கு எல்லாரும் ஒண்ணு அனுப்புறாங்க. நம்ம ஷின்னு உங்களோட சிரிப்பு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் நம்ம சீனியர் இருந்துட்டு காதலிக்கப்படுறது ரொம்ப நல்ல விஷயம், உன்னை நினைச்சா உங்க அக்காவுக்கு பொறாமையா இருக்குன்னு அனுப்புறாங்க.
அனானிமஸ் தான் அனுப்புறாங்க. ஆனா எல்லாருமே சீனியர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுல சீனியர் மட்டும் தான் ஹீரோயினோட மூத்த பொண்ணு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு இது நல்லாவே இல்ல, நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒண்ணு சேச்சா நல்லா தான் இருக்கு, நீங்க போங்க சீனியர் அப்படின்னு சீனியர் போய் உட்கார வைக்கிறான். அப்ப எல்லாரும் ஒண்ணு அனுப்புறாங்க. அதுல ஹீரோயின் தேங்க்யூ அண்ட் சாரின்னு அனுப்புறா. அவ மனசார அனுப்புறா. சீனியர் ஒரு நிமிஷம் அவன் முகத்தை பாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சீனியரை அநியாயத்துக்கு புகழ்ந்து தள்ளுறான். நீங்க ஒரு சூப்பரான எடிட்டர், உங்களுக்கு பழி வாங்குற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை ரகசியமா அப்படியே வச்சிருப்பீங்க அப்படி இப்படின்னு ஹீரோயினும் பாக்குறா. அவனை ஏன்டா இவ்வளவு போய் சொல்றன்ற மாதிரி. இப்ப திரும்ப அந்த கேம்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம சீனியர் தனியா உட்காந்துருக்க. அப்ப அங்க ஹீரோயின் வரா. வந்து திரும்பவும் சாரின்ற மாதிரி எல்லாம் கேக்குறா. அப்போ சீனியர் உனக்கு இதுல சந்தோஷம் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி நல்லா சரக்கடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இதே சந்தோஷத்தோட ஹீரோ கிட்ட போய் இதெல்லாம் சொல்றா. ரெண்டு பேரும் இப்ப தனியா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்த சொன்னது கூட சீனியர் தானா, யாருமே இங்க வரமாட்டாங்கன்னு சீனியர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோ அதுக்குள்ள போடுமா அப்படின்னு மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு அதான் இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு சீனியர் சொன்னதா சொன்னல அப்படின்றான். அவளுக்கும் புரிஞ்சு போச்சு. அப்புறம் டக்குன்னு கண்ணத்துல ஒரு முத்தத்தை கெடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அவன் டக்குன்னு கைய புடிச்சு வாயிலே கொடுத்துடுறான். அப்படி இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்ன நடக்க போறதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. பை பை.